ஹோட்டல்ஸ்க்கு போனால் சோலாபூரிக்கு ஒரு சன்னா மசாலா கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு சோலாபூரியே 150-200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஹோட்டல்ஸில் எவ்வளோ ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்கவே முடியாது. வீட்டில் நம்ம கையால் சுத்தமாக செய்கிற ரெசிபிஸ் எல்லாமே கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஹோட்டலில் கிடைக்கிற சன்னா மசாலாவை விட டேஸ்டியாகவே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணணும். நான் ஒரு 2 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணி ஒரு குக்கருக்கு ஆட் பண்ணிவிட்டு இது வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா சுண்டல் நல்லா வெந்து வந்துடும். சுண்டல் வெந்ததுக்கப்புறமா தண்ணியை ட்ரெயின் பண்ணிடாதீங்க. அதையும் நம்ம வந்துட்டு கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டல் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா அழகாக கையில் நசுக்கிற அளவுக்கு இருக்கணும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 5-6 கிராம்பும் ஆட் பண்ணிவிட்டு 2-3 பட்டை பீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸ் தான். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு பொரிய விடுங்க. ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் மீடியம் சைஸ் வெங்காயம்ன்றதுனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது கூட ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா நாட்டு தக்காளி, பழுத்த தக்காளியாக ரெட் கலரில் இருக்கிற தக்காளியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இதை பொரிய விடுங்க. இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் நல்லா கிடைக்கும்ன்றதுனால நான் காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார் அலசின தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவி, மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சுண்டல் வேக வைக்கும் போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எல்லாமே பச்சை வாசனை போய் வந்ததுக்கப்புறமா வேக வச்சிருந்த சுண்டலை தண்ணியோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சொல்லப்போனால் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே அந்த சிக்கன் மசாலான்னு தாங்க சொல்லலாம். நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சிக்கன் மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி லீவ்ஸ் நல்லா கசக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கசூரி மேத்தின்றது ஒன்றுமே இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரை தான். கசூரி மேத்தி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ வாங்கி வச்சு இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டரை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்குள்ளே பட்டர் அந்த ஹீட்லேயே நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.